பாருங்க, ஜல்லிக்கட்டு ப்ராப்ளம் பயங்கர உச்சகட்டத்தில் போயிட்டு இருக்கு. நான் என்னால கலந்துக்க முடியல அப்படின்றதுக்காக நான் வாங்கின வேர்ல்ட் ரெக்கார்டு லிம்கா புக் வேர்ல்ட் ரெக்கார்டு கோகோ கோலா கம்பெனி கொடுத்த வேர்ல்ட் ரெக்கார்டு நான் இப்ப கொளுத்த போறேன். ஒரிஜினல் சர்டிபிகேட் இப்ப கொளுத்த போறேன். பாருங்க, தேவாமா பாருங்க, இது ஃபுல்லா நான் என்னோட ஆர்டிகல் இங்க எல்லா நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு, எல்லா டிவிலையும் இன்டர்வியூ கொடுத்திருக்கேன். இது எல்லாமே வேஸ்ட். இப்போ மெயின் அந்த ஹிந்துல 2003ல குஜராத் எர்த்குவேக் நடந்தது இல்லையா, அதுல நாங்க 4-5 பேர் ஆர்டிஸ்ட் போய் பீச்சில் உட்காந்து வெயில் உட்காந்து போர்ட்ரேட் வரைஞ்சு 5000 ரூபாய் டொனேஷன் பண்ணிருக்கோம். இது மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா மெயினா அதிக அளவு ஹெல்ப் பண்ண ஸ்டேட்னா தமிழ்நாடு தான். இப்ப தமிழ்நாட்டுல இந்த அளவுக்கு கொந்தல் பேர் பெற்றிருக்குன்னா அதுக்கு காரணம் பாருங்க, இதுல எந்த ஒரு ஸ்டேட்ல இருந்து ஒரு சப்போர்ட்டும் வரல, அரசியல்வாதி கிட்ட இருந்து சப்போர்ட் வரல. அதனால என்னோட பங்கு என்னன்னா இது நான் கொடுத்து என்னோட எதிர்ப்பை தெரிவிக்கிறேன். கைக்கு சீட்டு வரும். அப்படியே சுத்தலாம் கட்ட கட் பண்ணி எல்லாரும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்கு என்ன தோணுச்சோ அதே தான் எங்களுக்கும் தோணுச்சு. இந்த வீடியோ பார்த்தோம், லைக் பண்ணோம், ஷேர் பண்ணோம் அப்படின்னு இல்லாமல் அவரே காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணோம், காண்டாக்டும் பண்ணோம். ஸோ ஆர்டிஸ்ட் சுப்பிரமணியன் கிட்ட ஏன் அவர் இதை பண்ணாரு, எப்படி அவரால் இதை பண்ண முடிஞ்சது, இது ரெண்டை பற்றியும் இன்னும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஓவர் ஃபோன் கால். ஆனால் அந்த கான்வர்சேஷன் உங்களுக்காக. நான் இந்தியாவுக்காக அதில் கஷ்டப்பட்டு ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், ரெண்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் சார். இப்போ நீங்கள் உங்கள் லைஃப் டைமில் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ரெக்கார்டை வாங்கியிருப்பீங்க. நிறைய பேர் ரொம்ப அது கௌரவமாக நினைப்பாங்க. நீங்கள் அதை கூட தேவையில்லை சார், அந்த கௌரவமே தேவையில்ல. இது ஒன்றும் இல்லை. இப்போ 2003ல குஜராத் எர்த்குவேக் வந்தது இல்லையா? ஆமா சார். அப்போ இந்தியாவில தான் இருக்கோம் அப்படின்னு நினைச்சிருந்து குஜராத்துக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிருக்கோம். இப்ப தமிழ்நாட்டுல இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஏதோ ஒரு எந்த ஒரு மீடியாவும் சப்போர்ட் பண்ணல, எந்த ஒரு இதுவும் பண்ணல. அதனாலதான் அதை நான் என்னோட வெளிப்பாடை நான் தெரிவிச்சது. கண்டிப்பா சார். அண்ட் இளைஞர்கள் ரொம்ப ஃபியூரியஸா, ரொம்ப ஃபெரோஷியஸா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இவ்வளோ ஃபெரோஷியஸ் அப்படின்ற டேர்ம் யூஸ் பண்ணா கூட அவங்க அமைதியான முறையில தான் போராடுறாங்க. அந்த ஒற்றுமை எப்படி பாக்குறீங்க, இந்த ரைஸ் எப்படி பாக்குறீங்க சார்? ரொம்ப சூப்பர் சார், ரொம்ப ஆரோக்கியமானது. இனிமே ஆரோக்கியமான தமிழ்நாடு இனிமேல் பிறக்க போகுதுன்ற ஒரு ஃபீலிங்ல நான் பேசுறேன். இந்த போராட்டம் ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஆகணும். நான் இப்ப என்னால பீச்சுக்கு போயிட்டு போராட முடியலன்றதுக்காக தான் நான் இந்த எதிர்ப்பை தெரிவிச்சேன். தேங்க்யூ சுப்பிரமணியன். எந்த அளவுக்கு மெரினால ஒரு எனர்ஜி இருக்கோ அதே எனர்ஜியும் வெறியும் அதே நம்பிக்கையும் இந்த வீடியோலையும் எனக்கு தெரிஞ்சுது. என்னால் மெரினா வர முடியல,
என்னால் யங்ஸ்டர்ஸ் கூட இருக்க முடியல, என்னால் சப்போர்ட் அங்கே போய் தெரிவிக்க முடியல, ஸோ நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. மேசிவ் ரெஸ்பெக்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். இந்த சப்போர்ட், இந்த நம்பிக்கை, இந்த போராட்டம், இது எல்லாத்துக்கும் சீக்கிரமாக ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு உங்கள் கூட நாங்களும் காத்திருக்கோம்.